அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நீட் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்கக்கூடிய பார்ட் 5 ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின், அதாவது பாலிநியூக்ளியோடைடு சங்கிலியினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே போன வீடியோவில் பாதி வரைக்கும் பேசியிருக்கிறோம். அதில் மீதி இருக்கக்கூடிய தொடர்ச்சியை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இது உங்கள் சிபிஎஸ்சி புக்கினுடைய தமிழாக்கம். இந்த சிபிஎஸ்சி புக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அதே போல் இதனுடைய பிடிஎஃப், இது ஒரு பிடிஎஃப். இந்த பிடிஎஃபினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயினில் நாம் இதுக்கு முன்னாடி பார்ட் 4ல் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதை சிபிஎஸ்சி புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேராகிராஃப் தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைடு செயின்னு ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃப்க்கு கீழே இது எல்லாத்தையுமே நாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எதோட நிற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பேக் போன் வரைக்கும் பார்ட் 4ல் நாம் பேசியிருக்கோம். இப்போ நாம் இந்த பார்ட் 5ல் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்என்ஏ அது என்ன மாதிரியாக அமைந்திருக்கிறது, அது போக டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்னும் சில சிறப்பு வாய்ந்த பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பற்றி இதில் நாம் பேசலாம். தமிழாக்கத்தையும் ஆங்கிலத்திலையும் சேர்த்தே நாம் பேசுவோம். இன் ஆர்என்ஏக்குள்ள இது வரைக்கும் நாம் பார்த்தது டிஎன்ஏ. அதில் ரிபோஸ் சர்க்கரை எப்படியெல்லாம் இருக்குது, நைட்ரஜன் காரங்கள் நைட்ரோஜினஸ் பேஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பென்டோஸ் சுகர் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாம் பேசியிருக்கிறோம். பாஸ்பேட் எங்கே நாம் அதில் இணைஞ்சிருக்குது, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிணைப்புகள் என்னென்ன, பாண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம். இங்கே ஆர்என்ஏவுக்கும் டிஎன்ஏவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் நான் இங்கே வச்சுருக்கிறேன். நல்லா பாருங்கள். முதல்ல டிஎன்ஏக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னா, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரிபோஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதில் ரிபோஸ் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த ரிபோஸ் சுகர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இல்லையா, இதுதான் ரிபோஸ் சுகர், இதுவும் ரிபோஸ் சுகர். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிபோஸ் சுகர் இருக்குது. ஆக்சுவலி இது டிஎன்ஏ அப்படிங்கிறதுனால, டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால இது டிஆக்சி ரிபோஸ் சுகர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லணும். அதனால் அது டிஎன்ஏ என்று அழைக்கப்படுகிறது. ஆர்என்ஏவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ரிபோஸ் சுகர் தான் இருக்கும். டிஎன்ஏல டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருக்கும், ஆர்என்ஏல ரிபோஸ் சுகர் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். அந்த வித்தியாசத்தை இங்கே தெளிவாக உங்களுக்கு படம் போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு பென்டோஸ் சுகர். அதில் ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கார்பன்னு 5 கார்பன் இருக்குது. அதனால் அதுக்கு பேர் பென்டோஸ் சுகர். இந்த பென்டோஸ் சுகரினுடைய ஒரு வகை தான் இந்த டிஆக்சி ரிபோஸ் சுகர். அதே மாதிரி அந்த பென்டோஸ் சுகரினுடைய இன்னொரு வகை தான் ரிபோஸ் சுகர். இந்த ரிபோஸ் சுகர் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நியூக்ளியோடைடில் பென்டோஸ் சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட் இருந்துச்சுன்னா அது ஒரு நியூக்ளியோடைடுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த நியூக்ளியோடைடுக்குள்ளே இருக்கக்கூடிய பென்டோஸ் பாஸ்பேட் ரிபோஸ் சுகராக இருந்து, பென்டோஸ் சுகர் பென்டோஸ் சர்க்கரை ரிபோஸ் சுகராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரிபோ நியூக்ளியோடைடு. ஆர்என்ஏக்குள்ளே இருக்கிறது ரிபோ நியூக்ளியோடைடு. ஏன் அப்படின்னா அதில் ரிபோஸ் சுகர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல செகண்ட் கார்பன் கூட OH சேர்ந்துருக்கு. இந்த OHல O இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் டிஆக்சின்னு அர்த்தப்படுது. O வெளியில் போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், டிஆக்சி. டிஆக்சின்னா டைஆக்சின்னு நீங்கள் மைண்டில் வச்சு கிடப்படாது. 2 ஆக்சிஜன் மாலிகுல் அப்படி வச்சு கிடப்படாது. இந்த இடத்துல நாம் என்ன புரிஞ்சுக்கணும், டிஆக்சி அப்படின்னா ஆக்சிஜன் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். ரைட்டா, டீநேச்சுரேஷன் அப்படிங்கிற மாதிரி. அந்த டிங்கிறது நெகட்டிவ் டேர்ம். அதனால் இந்த இடத்துல டிஆக்சி அப்படிங்கிறது ஆக்சிஜன் வெளியில் போயிடுச்சு. செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது ரிபோஸ் சுகர். இந்த ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் டிஆக்சி ரிபோஸ் சுகர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அதிலிருந்து தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இன் ஆர்என்ஏ எவ்ரி நியூக்ளியோடைடு ரெசிடியூ ஹேஸ் an additional OH group present at second position in the ribose.
செகண்ட் பொசிஷனில் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, OH குரூப், அடிஷ்னல் OH குரூப் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தமிழில் நாம் பார்த்தோம் அப்படின்னா RNA மூலக்கூறில் உள்ள ரிபோஸ் சர்க்கரையின் 2வது கார்பன் அணுவுடன் கூடுதலாக ஒரு தொகுதி காணப்படுகிறது. ஒரு OH தொகுதி அப்படின்னு இந்த இடத்துல வரணும். அந்த OH தொகுதியை நீங்கள் எழுதிக்கோங்க. பிடிஎஃபாக வரும்பொழுது அந்த OH வந்து நான் சேர்த்து உங்களுக்கு இதில் என்னென்ன தப்புகள்லாம் இருக்கோ அதெல்லாம் திருத்தி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். மேலும் RNAவில் தயமினுக்கு பதிலாக யூராசில் காணப்படுகிறது. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு நைட்ரஜன் காரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நைட்ரஜன் காரம் 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருக்கிறோம். பியூரின், பிரிமிடின் அப்படிங்கிற 2 வகைக்கு கீழே 4 வகையான நைட்ரஜன் காரங்கள், நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து இருக்குது. அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின் அப்படின்னு சொல்லி. இதில் டிஎன்ஏவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் தயமின் காணப்படும். RNAவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் தயமினுக்கு பதிலாக யுராசில் காணப்படும். சரிங்களா? தயமினுக்கு பதிலாக யுராசில் காணப்படும். அந்த யுராசிலுக்கு கெமிக்கல் நேம் என்னது அப்படின்னா 5-மெத்தில் யுராசில் அப்படிங்கிறது தான் தயமினுடைய மற்றொரு வேதிப்பெயராகும். இது அப்படியே சிபிஎஸ்இ புக்கினுடைய தமிழாக்கம் தான். ஆல்சோ இன் RNA the uracil is found at the place of thiamine. At the place of thiamine. It's otherwise called as 5-methyl uracil. இதுதான் வந்து கெமிக்கல் நேம் ஆஃப் த thiamine. நெக்ஸ்ட் வந்து DNA as an acidic substance present in nucleus. உட்கருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமிலத்தன்மை வாய்ந்த பொருள் தான் இந்த DNA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிச் மேஷர் இன் 1869. ஆக்சுவலாக வந்து இந்த டிஎன்ஏவுக்கு டிஎன்ஏன்னு வந்து அவர் பேர் வைக்கலை. அவர் ஆக்சுவலாக வந்து நியூக்ளின் அப்படின்னு பேர் வச்சாங்க. உட்கருக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கு பேர் நியூக்ளின் அப்படின்னு பேர் வச்சுருக்காப்புல. நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கு பேர் நியூக்ளின் அப்படின்னு பேர் வச்சுருக்காப்புல. தமிழாக்கம் கூடவே வந்து சொல்லிக்கிட்டே வரேன். அதை பார்த்து தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பக்கத்தில் வச்சுருப்பீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஹவவர், டியூ டு டெக்னிக்கல் லிமிட்டேஷன்ஸ் இன் ஐசோலேட்டிங் சச் a long polymer intact, the elucidation of structure of DNA remained elusive tough for a very long period of time. ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு டிஎன்ஏவை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி தேவைப்பட்டுச்சு. வழக்கமாக வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வந்து நாம் இந்த டிஎன்ஏவை பார்த்துடலாமான்னா முடியாது. நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு எவ்வளவு தூரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செல், அந்த செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோமினுடைய அமைப்பு அவ்வளோதான். அதுவும் ஸ்கேட்டர்டாக அப்படி இப்படின்னு தெரியும் ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்த ஸ்டெப்பு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஊடுருவு நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது. அதே போல் இந்த பிரதிபலிப்பு மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுலேயுமே வந்து நீங்கள் குளோரோபிளாஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரானா, தைலக்காய்டு, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை நாம் தெளிவாக பார்க்க முடியும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகூல், இப்போ குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னா அந்த குளுக்கோஸில் C6H12O6 இருக்குதுங்க. அதில் C வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பன் கூட என்னென்ன இதெல்லாம் அட்டாச் ஆகிருக்கு, செகண்ட் கார்பனில் என்னென்ன இதெல்லாம் அட்டாச் ஆகிருக்கு, தேர்ட் கார்பனில் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, செகண்ட் கார்பன் கூட OH தான் இருக்குது. அது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரைபோஸ் சுகர். அந்த செகண்ட் கார்பன் கூட O இல்லை அப்படின்னா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியுமா? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியுமா? இல்லை. இதுக்கு தனியாக சில மெத்தடாலஜிஸ் இருக்குது. அந்த மெத்தடாலஜிஸ் பற்றி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பேசலாம். இப்போதைக்கு அதனுடைய பெயர் மட்டும் நான் சொல்கிறேன். எக்ஸ்ரே ரிஃப்ராக்ஷன் மெத்தடு, எக்ஸ் கதிர் விலகல் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதேமாதிரி ரேடியோ ஐசோடோப் டெக்னிக் அப்படின்னு சொல்லி, ரேடியோ ஐசோடோப் அப்படின்னா ரேடியோ கதிர்வீச்சுகள், அதாவது ஐசோடோப்பினுடைய மெத்தட். ஆக்சுவலாக அந்த ரேடியேஷனை எமிட் பண்ணக்கூடிய ஐசோடோப்புகளை பயன்படுத்தி நாம் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். இப்படிங்கிற சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்காத காலத்தில் நியூக்ளின் அப்படின்னு மட்டும்தான் பேர் வச்சாங்க. பேர் வச்சு அந்த நியூக்ளின்னு பேர் வச்சதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய காலம் ஆச்சு அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்கிறான். அதை தான் டெக்னிக்கல் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறான்.
டிஎன்ஏவை நாம் பிரித்து எடுக்கிறதுக்கு, இவ்வளவு நீளமான ஒரு டிஎன்ஏவை நாம் பிரித்து எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சரியான படிக்கு தொழில்நுட்ப வசதி இல்லை. அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இந்த டிஎன்ஏவை நாம் பிரித்தெடுப்பது அல்லது அது பற்றின ஆராய்ச்சி செய்வதற்கு மிகவும் கடினமாக இருந்துச்சு, அல்லது மிகவும் ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டது, மிக அதிகமான காலம் நாம் எடுத்துக்கொண்டோம். இட் வாஸ் ஒன்லி 1953. 1869 நியூக்ளியன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் பாருங்கள், 1953 எங்கே இருக்குது, 1869 எங்கே இருக்குது? இவ்வளோ வருஷம் கழித்து நாம் 1953 தான் வாட்சன் அண்ட் கிரிக் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏவினுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டிஎன்ஏவினுடைய ஸ்ட்ரக்சரை முதல்ல சொன்னது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை ஹைப்போதெட்டிக் பண்ணது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கனாக்க வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உருவாக்கின மெத்தடு தான் இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தடு. இதை தமிழாக்கப்படுத்தணும் அப்படின்னாக்க நம்ம வரிசையாக இப்போ பார்க்கலாம். டிஎன்ஏ அப்படிங்கிறவர் ஃப்ரெட்ரிக் மேஸ்டர் அப்படிங்கிறவர் 1869 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமிலப்பொருள். அதற்கு அவர் நியூக்ளின் அப்படின்னு பெயர் வச்சார். இதை பிரித்தெடுப்பதில் பல தொழில்நுட்பம் கண்டறியப்படாத சூழ்நிலையில் டிஎன்ஏவின் அமைப்பை வடிவமைப்பதற்கு பல காலம் தேவைப்பட்டது. 1953 வருஷத்தில் வாட்சன் மற்றும் கிரிக் இவங்க வில்கின்ஸ் மற்றும் ஃப்ராங்க்லின் ஆகியோர்களின் எக்ஸ் கதிர் விலகல், அதுதான் டிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நாம் போட்டிருந்தோம். எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன், அதை அடிப்படையாக கொண்டு இந்த ரெட்டை இழை மாதிரி டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கினாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வாட்சன் அண்ட் கிரிக் 1953 அந்த மாடலை வரைஞ்சி காமிச்சாங்க. சரிங்களா? அப்போது இவங்க வரைஞ்சி காமிக்கலை, அதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தாங்க. யார்? வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவங்க. அது பிரகாரம் கரெக்டாக வரைஞ்சி கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்சன் அண்ட் கிரிக். சரிங்களா? ஸோ இதை ஆங்கிலத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் தொடருவோம். டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஎன்ஏ. ஒன் ஆஃப் த ஹால்மார்க்ஸ் ஆஃப் தேர் ப்ரொபோசிஷன் வாஸ் பேஸ் பேரிங் பிட்வீன் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ். அவங்க சொன்ன ப்ரொப்போசல் இருக்கு இல்லையா, அவங்க சொன்ன அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ அமைப்பை பற்றின விதிகள் இருக்கு இல்லையா, அதில் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேஸ் பேரிங். பேஸ் பேரிங் அப்படின்னா கார இணைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது நைட்ரஜன் காரங்கள் அருகருக அமைந்து இணையாக அமைந்து காணப்படுகின்றதில் அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2 ஸ்ட்ராண்டில் இருக்குது. அந்த 2 ஸ்ட்ராண்டில் பாலிநியூக்ளியோடைடு செயின்களாக, பாலிநியூக்ளியோடைடு சங்கிலிகளாக அவை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நைட்ரஜன் காரங்கள் இணைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. However, this proposition was also based on the observation of Erwin Chargaff for a double-stranded DNA. The ratios between adenine and thymine, guanine and cytosine are constant and equals 1. ஆக்சுவலாக இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இரட்டை இழைகள் இணைந்து பாலி நியூக்ளியோடைடுகள் சங்கிலியை உருவாக்கும் அமைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அடினைன் மற்றும் தயமின், குவானைன், சைட்டோசின் ஆகியவை சமமாகவும் நிலையானதாகவும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நாம் இங்கே சொல்கிறோம். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சார்காஃப் அப்படிங்கிறவருடைய ரூல், அதை பற்றி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார்காஃப் அப்படிங்கிறவர் 1943 சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொன்னார். ஆக்சுவலாக ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த சி, இந்த ஜி, இந்த சியினுடைய நம்பர் லெஃப்ட் சைடில் எவ்வளோ சி இருக்கோ, ஒரு ஸ்ட்ராண்டில் எவ்வளவு சி இருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் ஜி அடுத்த ஸ்ட்ராண்டில் இருக்கும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஜி, ஏ இஸ் ஈக்குவல் டு டி, டி இஸ் ஈக்குவல் டு ஏ, ஜி இஸ் ஈக்குவல் டு சி. இப்படிங்கிறது தான் கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி நாம் மென்ஷன் பண்ணுறோம். அதுதான் சார்காஃபினுடைய ரூல் அப்படின்னு சொல்லி நாம் மென்ஷன் பண்ணலாம். நைட்ரஜன் காரங்களின் இணைவு பாலிநியூக்ளியோடைடு சங்கிலியின் தனித்துவம் வாய்ந்த பண்பாகும். இந்த கார இணைகள் ஒன்றையொன்று நிரப்பும் வண்ணம் அமைந்துள்ளது. நிரப்பும் வண்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நாம் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். வாட் இஸ் மீன் பை காம்ப்ளிமெண்டரி? இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா the base pairing confers a unique property to the polynucleotide chain. They are said to be complementary to each other.
காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ராண்ட் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஸ்ட்ராண்ட் வரும் அப்படின்னு நாம் சொல்லிடலாம் இல்லையா. இந்த இடத்துல CGT இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரைட் சைடு என்ன வரும்னு நீங்கள் சொல்லிடலாம். அப்போது இது கூட பொருந்துகிற அளவுக்கு இந்த சைடு இன்னொரு ஸ்ட்ராண்ட் அல்லது இன்னொரு இழை வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்டரி என்று நாம் சொல்கிறோம். இந்த காம்ப்ளிமெண்டரியை தான் நாம் பொருந்தும் தன்மை அல்லது நிரப்பும் வண்ணம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். காம்ப்ளிமெண்டரிக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய தமிழாக்கம் நிரப்பு இழை அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம், அல்லது நிரப்பும் வண்ணம் காம்ப்ளிமெண்டரி ஆக அது அமைந்துள்ளது என்று நாம் சொல்லலாம். எனவே ஒரு இழையில் உள்ள காரங்கள் தெரிந்தால் மறு இழையில் என்னென்ன காரங்கள் இருக்கும் என்பதை நாம் கணிக்க முடியும். அதே போல் வார்ப்பு DNA என்பது பெற்றோர் DNA. அதில் உள்ள இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரங்களை அடிப்படையாக கொண்டு புதிய இழைகள் வந்து உருவாகின்றன. வார்ப்பு அப்படிங்கிறது வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆன்லைன் அப்படி இப்படின்னு வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து போனீங்கன்னா சில கம்பெனிஸில் ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மேட் படி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதை அனுப்பணும். புரியுங்களா? அப்போ அந்த ஃபார்மேட்டு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு இன்னொரு வார்த்தை டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த டெம்ப்ளேட்டினுடைய தமிழாக்கம் தான் வார்ப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வார்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டை நீங்கள் வார்ப்பு அல்லது டெம்ப்ளேட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரியாக அதனை நிரப்பக்கூடிய இன்னொரு இழையாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேய் இழைகள் அல்லது புதிய இழைகள் என்று நாம் அழைக்கலாம். எனவே புதிதாக உருவாக்கப்பட்ட டிஎன்ஏவானது பெற்றோர் டிஎன்ஏவை போன்றே அப்படியே காணப்படுகிறது. சரியா? ஸோ இதை தான் வந்து உங்களுடைய சிபிஎஸ்சி புக்லேயும் அதே மாதிரியாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இஃப் ஈச் ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் அ டிஎன்ஏ ஆக்ட்ஸ் ஆஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் அ நியூ ஸ்ட்ராண்ட், புதிய ஸ்ட்ராண்டை வந்து அங்கே உருவாக்கப்படும் பொழுது த டூ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, அந்த ரெண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட டிஎன்ஏவும் ப்ரொடியூஸ்டு would be identical to the parental DNA, பெற்றோரை மாதிரி அப்படியே ஒத்து காணப்படுகிறது. Because of this, the genetic implications of the structure of DNA become very clear. அப்போ இந்த DNA அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு இங்கே தகுந்த ஆதாரம் இருக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ பிகாஸ் ஆஃப் திஸ், எதனால் மேலே வந்து காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் இருக்குது, அந்த காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டுக்கு தகுந்த மாதிரியான புதிய ஸ்டாண்ட் உருவாகுது. அந்த காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் எங்கேருந்து வந்திருக்கு? பேரண்ட் கிட்டே இருந்து வந்திருக்கு. அப்போ பேரண்ட் கிட்டே இருந்து வந்த ஒரு டிஎன்ஏ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்தால் கூட அதுக்கு காம்ப்ளிமெண்டரியாக இன்னொரு ஸ்ட்ராண்டு வர்றது, அதனால் புதிய ஸ்ட்ராண்டு டபுள் ஸ்ட்ராண்டு உருவாகுது. பேரண்ட் மாதிரி அப்படியே இருக்குது. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது இந்த வீடியோவில் நாம் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னாக்க, வார்ப்பு இழைனா என்னது, அதே மாதிரி டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்ஸ் என்னென்ன சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த டிஎன்ஏல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, நியூக்ளியன்னா என்னது, வாட்சன் அண்ட் கிரிக் என்ன பண்ணாங்க, வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணாங்க, அப்புறம் சார்காஃப் ரூல் என்ன சொன்னாங்க, இப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக நம்ம பேசியிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.